வணக்கம் நண்பர்களே, நான் உங்களின் தமிழ் நண்பன் பிரென்ஸ்டக். இந்த வீடியோவில் பேன் கார்டுடன் உங்களுடைய ஆதார் கார்டை லிங்க் செய்வது எப்படி அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதாவது மத்திய அரசு அறிவிச்சிட்டு இருக்கபடி பேன் கார்டுடன் உங்களுடைய ஆதார் எண்ணை நீங்கள் இணைப்பு செய்யலை அப்படின்னா உங்களுடைய பேன் கார்டு செல்லாதாக்கப்படும். ஸோ பேன் கார்டு வச்சிருக்க எல்லா நபருமே தங்களுடைய ஆதார் எண்ணை பேன் கார்டுடன் இணைத்துக் கொள்ள வேண்டும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை தொடங்குறதுக்கு முன்பு தான் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோவை தொடங்கலாம். உங்களுடைய ப்ரௌசரில் கூகுள் போயிட்டு இ-ஃபில்லிங் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்க. ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா? இதே போல் இ-ஃபில்லிங் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சர்ச் ரிசல்ட்டில் லாகின் இன்கம் டேக்ஸ் அப்படின்ற பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ட் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் போகலாம். ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா? இந்த முகவரிக்கு நீங்கள் போகலாம். நீங்கள் வெப்சைட்குள்ளே போன உடனே இ-ஃபில்லிங் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்ற பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வருமான வரி கணக்கு நீங்கள் கட்டியிருந்தீங்க அப்படின்னா லாகின் பண்ணிக்கோங்க. அதாவது ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா. நீங்கள் புது யூசர், இது வரைக்கும் நீங்கள் வரி கட்டாதவங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் யுவர் செல்ஃப் அப்படின்னு இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது செலக்ட் யூசர் டைப்னு கேட்கும். நீங்கள் இண்டிவிஜுவலாக, அதாவது தனிநபரா அல்லது கம்பெனியா அல்லது பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸா அப்படி நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் எதுன்னு பார்த்துட்டு கிளிக் பண்ணுங்க. பொதுவாக தனிநபர் இருக்கீங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பேசிக் டீடைல்ஸ் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதில் உங்களுடைய பேன் நம்பரை ஃபர்ஸ்ட் கொடுங்க. அடுத்தது உங்களுடைய சர்நேம், அடுத்ததாக மிடில் நேம், அடுத்ததாக ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க. கடைசியாக டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணுங்க. இந்த பெயர் கொடுக்குற இடத்துல ஏதாவது எரர் வந்துச்சு அப்படின்னா சர்நேம் இருக்கிற இடத்துல உங்களுடைய முழு பெயரையும் கொடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ நீங்கள் கண்டினியூ அப்படின்னு கொடுத்த உடனே ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட யூசர் ஐடி டிஃபால்ட்டாக உங்களுடைய பேன் நம்பர் தான் இருக்கும். அதை அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்தது பாஸ்வேர்டு, ஒரு தடவை பாஸ்வேர்ட் டைப் பண்ணிவிட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். திரும்பவும் உங்களுடைய பாஸ்வேர்ட் 8 to 14 நம்பருக்குள்ளே இருக்கணும். அதாவது இலக்கங்கள் இருக்கலாம், நம்பரும் எழுத்துக்களும் சேர்ந்தது. ஒரு எழுத்து கேஸ் அப்பர் கேஸில் இருக்கணும். கண்டிப்பாக ஒரு நம்பர் இருக்கணும், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும். அடுத்ததாக பிரைமரி சீக்ரெட் கொஸ்டின், அதில் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, அதுக்கு ஆன்சர் கொடுத்துக்கோங்க. அதாவது உங்களுடைய கடவுச்சொல், உங்களுடைய பாஸ்வேர்ட் தொலைஞ்சு போச்சு அப்படின்னா நீங்கள் திரும்ப ரிட்டைன் பண்ணிக்கிறதுக்காக அந்த கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அடுத்ததாக கான்டாக்ட் டீடைல்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் உங்களுடைய மொபைல் நம்பர் கண்டிப்பாக கொடுக்கணும். லேண்ட்லைன் நம்பர் இல்லைன்னா பரவாயில்ல. அடுத்ததாக செகண்டரி மொபைல் நம்பர் கொடுக்கலாம். இமெயில் ஐடி கண்டிப்பாக கொடுக்கணும். அடுத்ததாக ஃபேக்ஸ் நம்பர், செகண்டரி இமெயில் ஐடி இருந்துச்சுன்னா கொடுத்துக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் மொபைல் நம்பர், இமெயில் ஐடியும் கொடுக்கணும். அதில் தான் உங்களுக்கு லிங்க்கும் ஓடிபியும் வரும். ஸோ அது உங்களுடைய மெயின் நம்பரை நீங்கள் கொடுத்துக்கோங்க. மெயின் நம்பர் அண்ட் மெயின் இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஃபியூச்சரில் கண்டிப்பாக அது யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்களா, உங்களுடைய அட்ரஸ், உங்களுடைய கரண்ட் அட்ரஸ் என்னவோ அது கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஃப்ளாட் நம்பர் அல்லது டோர் நம்பர் கொடுத்துக்கோங்க. அடுத்ததாக உங்களுடைய தெரு டைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்களுடைய ஏரியா அல்லது லோக்கலிட்டி கொடுத்துக்கோங்க. அடுத்ததாக டவுன் அல்லது சிட்டி அல்லது பஞ்சாயத்து அல்லது டிஸ்ட்ரிக்ட் இதை கொடுத்துக்கோங்க. அடுத்ததாக உங்களுடைய பின்கோடு முகவரியை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக தமிழ்நாடு, ஸ்டேட் தமிழ்நாடு. அடுத்தது கண்ட்ரி, ஆட்டோமேட்டிக்காக இந்தியான்னு தான் இருக்கும். இந்தியா கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேப்சா கோடு கொடுத்துருப்பாங்க. இமேஜ் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? அதை அப்படியே கீழே டைப் பண்ணிட்டு சப்மிட் பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு அந்த இமேஜ் சரியா தெரில அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி கூட நியூ இமேஜ் பார்த்து அதை டைப் பண்ணிக்கலாம். ஓகே, இதை டைப் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஒரு தடவை நீங்க கொடுத்திருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாமே சரிதானா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. சரிதானான்னு செக் பண்ணிட்டு நீங்க கீழே சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க.
இப்படி நீங்கள் சப்மிட் பண்ண உடனே உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வரும். உங்களுடைய மெயில் ஐடிக்கு ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க, லிங்க் சென்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி பின் வந்திருக்கும். இந்த மெயில் ஐடி உங்களுக்கு நீங்கள் என்ன மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த மெயிலில் போய் இன்கம் டேக்ஸ்லேருந்து அனுப்பியிருக்கிற அந்த மெசேஜை ஓப்பன் பண்ணி பாருங்கள். அதில் ஒரு லிங்க் இருக்கும், இந்த ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா மேலே, அது மாதிரி ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க அல்லது காப்பி பண்ணி உங்களுடைய ப்ரௌசரில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளிக் பண்ண உடனே மொபைல் பின் ஆக்டிவேஷன் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதே சமயத்தில் உங்களுடைய மொபைலுக்கும் ஒரு ஓடிபி பின் வந்திருக்கும். அந்த பின் நம்பரை இங்கே கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு பின் நம்பர் வரதுக்கு தாமதம் ஆச்சுன்னா வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பாக வரும். ஓகே, நீங்கள் இப்படி சப்மிட் கொடுத்த உடனே யூசர் ஐடி இஸ் ஆக்டிவேட்டட் அப்படின்னு பேஜில் ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போ சக்ஸஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம லாகின் பண்ணி உள்ளே போகணும். ஓகே, இதில் யூசர் ஐடி ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அது கொடுத்த உடனே லாகின் அப்படின்ற பேஜ் ஓப்பன் ஆகும். அப்படி இல்லைன்னா நீங்கள் சைடில் லாகின் இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கலாம். யூசர் ஐடி அப்படின்னு இருக்கிற இடத்துல உங்களுடைய பேன் என்ன நீங்கள் கொடுத்துக்கோங்க. அடுத்ததாக பாஸ்வேர்ட், நீங்கள் என்ன பாஸ்வேர்ட் செட் பண்ணீங்களோ அந்த பாஸ்வேர்டை கொடுத்துட்டு கீழே கேப்சா கோட் அப்படின்ட்டு இருக்கும், அதை கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் உங்களுடைய ப்ரொஃபைல் வரும். இதில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பெயர், இண்டிவிஜுவல் கணக்கா அப்படின்றதெல்லாம் காமிச்சிட்டு இருக்கோம். இங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபைல் செட்டிங்ஸ் அப்படின்றது ஒன்று இருக்கும். நான் ஆரோ மார்க் போட்டு காமிச்சிருக்கேன். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழே லிங்க் ஆதார் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த லிங்க் ஆதார் அப்படின்னு இருக்கிற இடத்த கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய நேம் பேன்ல இருக்கிற மாதிரியே உங்களுடைய பெயர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அதில் வந்துடும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் நம்பர் கேட்டிருக்கோம், அதில் உங்களுடைய ஆதார் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்களுடைய ஆதார் அட்டையில் உங்களுடைய பெயர் எப்படி இருக்குதோ அதே மாதிரி டைப் பண்ணிட்டு லிங்க் ஆதார் அப்படின்னு இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க, நீங்க கொடுத்துருக்கிற விவரங்கள் எல்லாம் சரிதானா, ஆதார் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு உங்களுடைய நேம் ஸ்பெல் பண்ணிருக்கிறது கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு லிங்க் ஆதார் அப்படின்னு இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே ஆதார் லிங்கிங் இஸ் கம்ப்ளீட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்ற ஒரு மெசேஜ் வரும். இப்போ உங்களுடைய ஆதார் எண் பேன் கார்டோட இணைக்கப்பட்டுடுச்சு. நண்பர்களே, இந்த ப்ராசஸ்ல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. மேலும் நீங்க நேம் என்ட்ரு பண்ணும்போது கவனமா பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், சர் நேம் கேட்டிருக்காங்க இல்லையா, அது கவனமா பண்ணுங்க. அது கவனமா பண்ணல அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகாது. அதே போல பாஸ்வேர்ட் செட் பண்ணும்போதும் 8 to 14 கேரக்டர்ஸ், அதாவது அப்பர் கேஸ், லோவர் கேஸ், ஸ்பெஷல் கேரக்டர், நம்பர்ஸ் எல்லாமே நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும். நீங்கள் மினிமம் 8 கேரக்டர் நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு பாஸ்வேர்ட் செட் ஆகும். ஸோ அதையும் கவனமாக பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். மேலும் இது மற்றவர்களுக்கும் பயன்படும் வகையில் இதை ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற அநேக பயனுள்ள வீடியோக்களுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.